ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சலீம் குரு. ஏக வேடிக்கை இருக்கும் வேடிக்கை, வித்தியாசமான ஒரு விந்தையான ஒரு வேடிக்கை. யார்டா நீங்கள்லாம்? டே தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் நீங்கள்லாம் யார்டா? உலக நாட்டுடைய பிரச்சனைக்காக இங்கே வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்கன்னா நீங்கள்லாம் யார் தான்டா? ஈரான் யார்ரா? ஈரான் யார் அது சொல்லு. எந்த நாட்டுக்காக எந்த நாட்டை வந்து அவன் அழிக்கிறான்? எதுவுமே உலகத்துடைய விஷயமே உனக்கு தெரியாமல் நீ தமிழ்நாட்டில் போயிட்டு கண்ணா முன்னான்னு போராட்டம் நடத்துகிறீங்களே, பொங்கி எழுதுறீங்களே. நீங்கள்லாம் மனுஷ ஜென்மங்களா இல்லை மிருக ஜென்மங்களா? என்னடா உங்கள் அரசியல் என்னடா வாழ்ந்துட போகிறீங்க? நீங்கள்லாம் ஓட்டு தானேடா. பிச்சை எடுத்துட்டு போங்கடா. வெள்ளிக்கிழமை ஜும்மா நமாஸில் பிச்சை எடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு போங்கடா. திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு போயிடுங்க. ஏன்டா இப்படி வாழ்ந்துட்டு நடக்கிறீங்க? ஈரான் யார்ரா? அவன் ஈரான் எந்த நாட்டோட அழிக்க நினைக்கிறான்? எந்த நாட்டோட அழிக்க நினைக்கிறான்? சவுதி அரேபியாவையும் கத்தாரையும் பஹ்ரைனையும் துபாயையும் அடிக்க நினைக்கிறான். பேசிட்டு கிடக்குறீங்களே, என்னடா உங்க விஷயம்? ஏன்டா தமிழ்நாட்டில் போராட்டம் பண்றீங்க? தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சாடா? இஸ்லாமிய அமைப்புகள்லாம் என்னடா வாயையும் சூத்தையும் மூடிட்டு இருந்தீங்களடா? இஸ்லாமிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லி வெறும் வெறுப்பை விதைத்து கொண்டு இருக்கீங்களடா. நல்லா இருக்காடா இதெல்லாம்? இதெல்லாம் நல்லா இருக்கா? தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்லாமிய அமைப்புகளெல்லாம் அப்படியே கை கட்டி வாயை மூடிக்கிட்டு சூத்தையும் வாயை மூடிக்கிட்டு கிடக்குறீங்க. வெளிநாட்டில் நடக்கிற விஷயத்துக்காக இங்கே போராடுறீங்க. நீ யார்ரா? நீ அது சொல்கிற முதல்ல உன் இஸ்லாம் அரசியலுக்குள்ள நபிகள் நாயகம் வந்து அரசியல் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதாவது விதைத்து விட்டு போயிட்டாரா? பிச்சை எடுக்கிறதுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள்டா நீங்க. நீங்க இஸ்லாமிய மக்களை காப்பாற்றுவதற்காக அரசியல் நடத்தவில்லை. உங்களை நீங்க காப்பாத்திக்கிறீங்க, உங்க வாக்குகளுக்காக காப்பாத்தி கொள்ளுகிறீங்க. அவ்வளவுதானே? ஏடா நல்ல நியாயமா சொல்லுங்கடா. இஸ்ரேலை போய் கண்டிங்கடா. சத்தியமா சொல்றேன், இஸ்ரேலை போய் கண்டிங்கடா. இஸ்ரேலை கண்டிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஈரானை கண்டிங்கடா. இஸ்லாமிய நாடு இல்லை, இஸ்லாமிய நாடு தானே ஈரானு. எவனோ ஒருத்தவன் செத்துட்டான்னு சொல்லி இப்போ கொடியை பிடிச்சிக்கிட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போராட்டம் பண்றீங்களே, ஐயோ இஸ்லாமிய தலைவர் செத்துட்டாருன்னு. அட பைத்தியம், இந்தியாவுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாதுடா. இந்திய திருநாட்டுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாதுடா. உன் ஓட்டு அரசியலுக்காக ஏன்டா என் மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு கிடக்கிற? பாடு பசங்களா, பாடு தாண்டா நீங்கெல்லாம், பாடு பசங்க தாண்டா நீங்கெல்லாம். உங்களுக்கெல்லாம் அறிவு மயிரே கிடையாதா? அறிவு இருக்காடா உங்களுக்கெல்லாம்? எங்கேயோ எவனோ ஒருத்தவன் செத்தா இங்கே போராட்டம் பண்ணுறிய. தமிழ்நாட்டில் சேவலனுக்காக போராட்டம் பண்ண வக்கு இல்லாத கபோதி நாய்ங்க. நாய் கூட நன்றி உள்ளது தானே. கீழ்த்தரமாக சொல்லணும்னா பேய்ங்க. பிண அரசியல் செய்கின்ற, அரசியலுக்குள்ளே கட்சி நடத்துகின்ற நீங்கள், உங்களெல்லாம் என்னடா தூக்கி குப்பையில் போடணும்டா. இந்த மக்கள், தமிழக மக்கள் வந்து குப்பையில் போடணும். இந்திய மக்கள் குப்பையில் போட்டாங்க உங்களெல்லாம். தமிழகத்தில் ஏதோ ஒன்று ஆடிட்டு கிடக்கிற. புரியுதா? எவனோ சாவறான், எவனோ போறான் அப்படின்றது வரலாறு கிடையாது. இஸ்லாமிய அமைப்புகளே நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு இஸ்லாமிய நாட்டை அழிப்பதற்காக அமெரிக்கா கை கொடுத்துருச்சு, இஸ்ரேல் கூட. புரியுதா? அதுக்காக நீ யாரை அழிக்கிற? ஒரு இஸ்லாமிய நாடு இன்னொரு இஸ்லாமிய ஒட்டுமொத்த வரலாற்றையே அழிக்க நினைக்கிறது. அவன் வந்து நல்லவன்னு சொல்லி அவன் போட்டோ வச்சுக்கிட்டு கேவலமா அரசியல் பண்ற நீங்க எல்லாம் நாதாரிங்கடா. சத்தியமா சொல்ற நாதாரிங்க. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா?
என்னடா உங்களுக்கு ஓட்டு, அப்படி என்னடா உங்கள் ஓட்டு வாங்கி நீ என்னடா பண்ணிட்டு போகிற? ஒரு மைத்தையும் பிடுங்க மாட்டீங்க. இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு மயிரையும் பிடுங்க மாட்டீங்க இஸ்லாமிய மக்களுக்காக. நீ வாழ்றதுக்காக எங்களை ஏன்டா அடகு வைக்கிற மயிரா அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. உலக மக்களே கேட்பாங்க, தமிழக மக்கள் கேட்பாங்க. எல்லாருமே அடகு வைக்கிறிய, நீ யாரா அப்படின்னு சொல்கிறத தமிழக மக்கள் கேட்பாங்க. சத்தியமாக கேட்பாங்க. ஈரான் யார்? ஈரான் யார் மேலே அவன் வந்து குண்டை வீசிக்கிட்டு கிடக்கிறான், பொதுமக்களை சாவடிச்சிட்டு கிடக்கிறான். தமிழர்கள் அங்கே செத்துக்கிட்டு கிடக்கிறாங்க. தமிழர்கள் வெளியிலே வர முடியாமல் ஈரான் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. பிடுங்குற மயிரம் அமெரிக்காக்கிட்ட போய் பிடுங்கணும்டா. இங்கே நீ போராட்டம் பண்ணுறிய அமெரிக்காக, ஏன் ஈரானுக்காக போராட்டம் பண்ண? அடிக்கிறது உன்னுடைய சமுதாயம் தான்டா. இஸ்லாமிய நாடுகள் யாரா நீ? சத்தியமா கேட்குற, நீ எல்லாம் யாரா? எப்படா நீங்கெல்லாம் வந்தீங்க தமிழகத்துக்குள்ள? எப்படா வந்தீங்க? யாரா நீ எல்லாம் யாரா? எனக்கு அவ்வளோ கோபம் வருதுடா. ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக 92ல் பாகிஸ்தான் வேர்ல்டு கப்பு ஜெயிக்குதுடா. உங்களை யாரா கொண்டு போய் வெடியையும் புஸ்வானத்தையும் அந்த கன்றாவை இடவை கண்ணாமுன்னு விட்டீங்களாடா? உங்களுக்கு இருக்கிற மதவெறி, இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் திருந்த வேண்டும். நீ ஏன்டா இப்போ போராடுற? ஈரான்னா அவ்வளோ புனிதமானவனா அவன்? ஈரான் வந்து அவ்வளோ புனிதமானவனடா அவன்? பைத்தியக்கார கபோதிங்களா, பைத்தியமாடா நீங்கெல்லாம்? எதுக்குடா போராடுறீங்க? அவன் யாரடா அடிக்கிறான்? துபாய் அடிக்கிறான், பஹ்ரைன் அடிக்கிறான், கத்தார் அடிக்கிறான். சவுதி என்பது என்னன்னு தெரியுமாடா? தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொருத்தவனும் ஹாஜி அப்படின்றீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவு மயிர் இருக்காடா? அங்கேயும் குண்டு போட்டுருவான்டா அவன் எல்லாம் பார்த்தன்னா அந்த தீவிரவாதம். உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, ஈரான் தீவிரவாதத்துடைய உச்சம். எப்படி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றதோ அதே போல தான் உலக நாடுக்கு ஈரான் ஒரு அச்சுறுத்தலான நாடு. கத்தார் மீதும், துபாய் மீதும், சவுதி அரேபியா மீதும், பஹ்ரைன் மீதும் தாக்குதல் நடத்துவதற்காக நீங்க வந்து போராடுற அமெரிக்காவை கூப்பிடுறிய கபோதி கன்றாவி பிடிச்ச ஏழவனுங்க. ஏடா அரசியல் பண்றதுக்கு இதாடா உனக்கு தேவை? அறிவு மயிர் இல்லை உங்களுக்கெல்லாம்? போடா, இஸ்ரேல் தூதரத்துக்கு போடா, ஈரான் தூதரத்துக்கு போடா, இஸ்ரேலுக்கிட்ட போ, ஈரான்கிட்ட போ. அறிவு மயிர் இல்லை உங்களுக்கெல்லாம்? என்னடா போயிட்டு அமெரிக்கான்னு போய் முட்டிட்டு கிடக்குறீங்க? ஏன்டா முட்டுறீங்க? என்னடா உங்க பிரச்சனை? மதம் வச்சு நீங்க அரசியல் பண்றதுக்கு தமிழ்நாடு உகந்ததாக இருக்குன்னு போராட்டம் பண்றீங்க. உங்க போராட்டம் எல்லாம் சத்தியமா சொல்றேன், சில்லறத்தனமா இருக்குடா. நீங்க போராட்டம் எல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா? எந்தெந்த கட்சியோ போராட்டம் பண்ணுது பாத்தீங்களா? சில்லறத்தனமா இருக்கு. யார் எவனை அடிக்கின்றான் என்ப விஷயத்தை வந்து தமிழக மக்களுக்கு சொல்லுங்கடா. ஈரான் இஸ்லாமிய நாடு. அந்த இஸ்லாமிய நாடு இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக குண்டுகளை வீசுகின்றான். இத பேச வக்கு இல்லாத ஊடகம் நீ எல்லாம் பெரிய மயிறு மாதிரி எல்லாம் வீடியோ போட்டு கிடக்கிற, அதையும் நாங்கள் கேட்டுட்டு கிடப்போம். நாதாரிங்களா நீங்கெல்லாம் போய் போராட்டம், நடு வீதியில் போயிட்டு போராட்டம் பண்ணுறீங்களே, எதுக்கு? சீட்டுக்காக, நோட்டுக்காக. நோட் ஏதாவது வாயில் வந்துரும்டா. எனக்கு சத்தியமாக எனக்கு கட்ட வார்த்தை அவ்வளோ சீக்கிரம் வராது. நீலாம் யாரா நீங்கெல்லாம்? உனக்கு முதல்ல இஸ்லாம் வந்து அரசியலுக்குள்ள வரணும்னு சொல்லி ஏதாவது தலையெழுத்து நபிகள் நாயகம் வந்து சொல்லியிருக்காரா? பைத்தியம். உன் மக்களை அழிப்பவனே உன்னுடைய சமுதாயம் தான்டா. அழிப்பவனே அவன் தான்டா.
இது புரியாமல் எவன் மேலேயோ படியை போட்டுக்கிட்டு கன்றாவி அளவு கர்மாந்திர கபோதிகளா ஏன்டா இப்படி அரசியல் பிழப்பு நடத்துறீங்க தமிழகத்தில்? நீங்கள்லாம் நாசமாக போயிடுவீங்களா, செத்துருவீங்களா நீங்கள்லாம்? புழு பூச்சி கூட உங்களுக்கு அண்டாதரா. உங்கள் பணத்தில் புழு பூச்சி கூட அண்டாது. நீங்கள் பண்ணுற அரசியல் இருக்குது பார்த்தியா, கேவலமான அரசியல், கேடுகட்ட அரசியல், கேடுகட்ட அரசியல். அடிக்கிறவன் எவன்டான்னு பார்த்தோன்னா இஸ்லாமிய நாடு. அவன் யாரடா அடிக்கிறான்னு பார்த்தோன்னா இஸ்லாமிய நாட்டை அடிக்கிறான், இஸ்லாமிய நாட்டை அடிக்கிறான். பழியை தூக்கிட்டு போயிட்டு அமெரிக்கா மேலே போட்டுக்கிட்டு, மோடி மேலே போட்டுக்கிட்டு, கேடி மேலே போட்டுக்கிட்டு கேவலமான ஒரு அரசியலை பண்ணுற நாதாரி நாய்ங்கடா நீங்கெல்லாம். சி, எவனாவது ஒருத்தவன் நான் தான் இஸ்லாமியர்னு சொல்லி என்கிட்ட வாக்குவாதத்துக்கு வாங்கடா. ஈரான் யார்ரா? ஈரான் யார்ரா? ஏடா அவன் செத்தா என்ன, அவன் அதிபர் செத்தா உனக்கு என்னடா? இந்திய திருநாட்டில் உனக்கு என்னடா பிரச்சனை நடந்திருக்கீங்க? உனக்கு என்னடா பிரச்சனை நடந்திருக்கு இந்தியாவில்? அவன் செத்தா உனக்கு என்னடா மயிறு மைத்தான்? யார்ரா நீ? வாழ்றது இந்தியாவில், விசுவாசம் காட்டுறது தீவிரவாதிங்களா? தீவிரவாதி தான்டா ஈரானு, அது தெரியுமாடா உங்களுக்குலாம்? யாரா நீங்களாம்? டே சத்தியமாக எனக்கு புரியவே இல்லைடா, சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. நீங்கள்லாம் யாருடா? என்னடா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு என்னடா இப்படி எல்லாம் ஓட்டு அரசியல் பண்ணுறீங்களே? நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களாடா? நாசமாக போயிடுவீங்கடா. கர்மாந்திர பிடிச்ச இடவுங்களா நீங்கள்லாம் நாசமாக போயிடுவீங்கடா. டேய் அரசியலே வேணான்றது தான்டா இஸ்லாம். இஸ்லாம் என்பதை என்ன என்று புரிந்து கொள், தெரிந்து கொள் அப்படி என்ற பதிவுலாம் வேணாண்டா. நீங்கள் பண்ணுற அரசியல் காஷ்மீரில் கலவரம் இடிச்சிருச்சு, தமிழ்நாட்டில் புரட்சி வெடிச்சிருச்சு. யாருக்காக புரட்சி வெடிச்சிருச்சு? ஈரானுக்காக வெடிச்சிருச்சு. எந்த ஈரானு? ஈரான் யார்? இஸ்லாமிய நாடு. அவன் யாரடா அடிக்கிறான்? இஸ்லாமிய நாட்டை அடிக்கிறான். அமெரிக்காவை அடிக்கிறானா? நேரா கிடையாது, இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தையே அடிக்கிறான். தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கிறான். கேவலம் உன் அரசியலுக்காக, இஸ்லாமிய ஓட்டுக்காக நீ பண்ணுற அலப்பறைங்கெல்லாம் இருக்குது பார்த்தியா? இதோட நீ இங்கே பாரு, பிச்சை எடுக்கலாம்டா. வெள்ளிக்கிழமை சும்மா நமாஸில் கையேந்தி நிற்பாங்கல்ல, உங்கள் அமைப்புகள் எல்லாருமே அந்த மாதிரி போய் கையேந்தி போய் நில்லுங்கடா. நீங்கள்லாம் ஜமாத்து நடத்துறதுக்கு தகுதியற்றவர்கள்டா. உன் நாட்டை நீ காப்பாற்ற வக்கில்லாத நீ எல்லாம் மற்ற நாட்டை பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகதை இருக்கா? நீ எல்லாம் யாருடா? யாருடா நீங்கள்லாம்? ஏடா உங்களால் தான்டா அழிஞ்சேன். என்னடா என்னையும் தீவிரவாதியாக மாறு அப்படின்னீங்க, நான் மாற மாட்டேன்னு. என் மக்கள் எனக்கு முக்கியம் அப்படின்னு என்னை கைட்டி விட்டுருக்கீங்க. அவ்வளோதானேடா. கருமாந்திர பிடிச்ச இடவுங்களா? கருமாந்திர பிடிச்ச இடவு கன்றாவீங்களா? அசிங்கமாக பேச முடியலடா. ஈரான் யார்ரா? அவன் யார் மேலடா போர் தொடுக்கிறான்? நேராக அமெரிக்கா மேலே போய் குண்டு போடுறானாடா அவன். பார்த்தா அவ்வளோ திராணி இருக்கா அவனுக்கு அவ்வளோ திராணி இருக்கா? இஸ்லாமிய நாடுகள் மீது வந்துட்டான்டா தீவிரவாதி புண்டை. எப்படியே தீவிரவாதிகள்லாம் நிறைய தீவிரவாதிகள்லாம் இப்போ வருவானுங்க. எப்படியே இஸ்லாமிய தீவிரவாதிகள்லாம் வருவானுங்க. அட லூசு புண்டை, நீ யாராவனாலும் இரு, எவனாவனாலும் இரு. டேய் ஈரான் யாரடா அழிக்க நினைக்குது? துபாய், பஹ்ரைன், கத்தாரு. அறிவு மயிறு இல்லாமல் என்னை போய் அசிங்கமாக பேசுறிய. நீ எல்லாம் இஸ்லாமியர்னு சொல்லி உன் பேரை வச்சுக்கிட்டு பேசுறிய. போடா போ, ஈரான்கிட்ட போயிட்டு ஈரான் தூதரகத்தில் போயிட்டு போராட்டம் பண்ணுங்கடா புண்ட பசங்களா, புண்டையில் மயிர் முளைக்காத தெவிடியா பசங்களா. கலவரத்தை உண்டாக்குறதுக்காகவே ஏய் நீ தாண்டா தீவிரவாதி. தெவிடாளுக்கு பிறந்தவனே நீ தாண்டா தீவிரவாதி. நான் சொல்றது இந்த மக்களுக்கு புரியும்.
புரியுதா? ஈரான் என்ன? ஈரான் எந்த நாடு? ஈரான் யாரா? இஸ்லாமிய நாடு தானே. இஸ்லாமிய நாடு தானே. அவன் யாரடா அடிக்கிறான்? எந்த தமிழக மக்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்கள தானே அடிக்கிறான். பைத்தியக்கார புண்டை மாதிரி ஒருத்தவன் பேசிக்கிட்டே புண்டை ஆர்எஸ்எஸ் எல்லாம் தீவிரவாதி கிடையாதுடா. இஸ்லாமியர்கள் தாண்டா தீவிரவாதி. இஸ்லாமிய நாய்கள் தாண்டா தீவிரவாதி. இஸ்லாமியர்கள் தாண்டா தீவிரவாதி. இஸ்லாமிய நாட்டை இஸ்லாமியர்கள் அழிக்கிறார்கள் என்ற வரலாற்றை படைப்பதற்காக ஈரானை உருவாக்கிய மாபெரும் ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுடைய கைக்கூலிகள். என்ன ஆர்எஸ்எஸ் எந்த ஒரு நாட்டையும் போய் தாக்கலடா புண்டமாவனே. புண்டமாவனே. ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, உலக நாட்டில் கிடையாது. உலக நாட்டில் இருக்கிற தீவிரவாதிங்க நீங்க தான்டா. பைத்தியக்கார கபோதி பையா. கபோதி கபோதி கபோதி. நீ என்ன என் பிறப்பை அசிங்கப்படுத்துற? நீ முதல்ல இஸ்லாமியரான்னு கேட்டா கிடையாது. புரியுதா? நீ இஸ்லாமியரான்னு கேட்டா கிடையாது. உங்களுக்கெல்லாம் மனிதநேயம் என்பது மறந்து விட்டது. உங்களுக்கெல்லாம் எப்படின்னா தீவிரவாதத்தனம் உயர்ந்து விட்டது. நீங்கள் என்ன வேணாலும் போராட்டம் பண்ணுங்க. ஆனால் உலக நாடுகள் எல்லாம் அமைதியாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் புரட்சி பண்ணுறது அரசியலுக்காக பண்ணுறீங்கடா. ஜாடு மாதிரி பசங்களா. உன் ஓட்டு வேணும் அவ்வளோதான். உன்னை நடுத்தரில் விட்டு போயிடுவான். ஜெயித்த பிறகு விட்டு போயிடுவான். நீ ஒன்றும் அவ்வளோ ஒரு புனிதமான ஆள்லாம் கிடையாது. நீ அவ்வளோ பெரிய புனிதமானவன்லாம் கிடையாது. புரியுதா? நீ பேரில் வேணாலும் வச்சுக்கோ. நீ பேரில் வேணாலும் வச்சுக்கடா பைத்தியக்கார கபோதி. நீ பேரில் வேணாலும் வச்சுக்கடா. பேரில் வேணாலும் வச்சுக்கோ. ஈரான் யாரை தாக்குதல் செய்கின்றது பார்த்தோன்னா இஸ்லாமிய நாடுறா. சவுதி அரேபியா என்னடா எவ்வளோ பெரிய இஸ்லாமியோட முக்கிய நாடு. ஈரான் தாக்குது. ஈரான் அங்கே போய் குண்டு வெடிக்குது. அதுக்கு போய் கண்டனம் தெரிவிக்காத நாய் தேசத்தந்தை காந்தி அடங்கு ஏதாவது கேட்டுற போறேன்டா. அப்புறம் கன்றாவி பிடிச்ச இடவுங்களாடா நீங்களா? இடவு பிடிச்ச இடவுங்களாடா நீங்களா? என்னடா உங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய மதவெறி? இந்திய திருநாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீ எவ்வளோ மதவெறியா வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்றதுக்கு உதாரணம் தான்டா இது. இதுக்கு உதாரணம் தான்டா இது. பைத்தியமாடா நீங்கெல்லாம். பைத்தியமாடா நீங்கெல்லாம். ஈரான் சவுதியை அடிக்கிறதுக்கு தகுதி இருக்காடா முதல்ல. அதுக்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கின்ற உலக நாடுகள். பைத்தியம். இஸ்லாமியர்களுடைய புனித நாடே சவுதி அரேபியா தான்டா. சவுதி அரேபியாவே தாக்கிட்டு கிடக்குறான்டா. அவனுக்கு கண்டனம் தெரிவிடா அப்படின்னா மைத்தான் நீ போயிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு கிடக்கிற கபோதி பசங்களா? கபோதிங்களா? கன்றாவி பிடிச்ச இடவுங்களா? நீ எல்லாம் யாரா? நீங்கெல்லாம் யாரா நீ தீவிரவாதியா வாழ்ந்து கிடக்கிறடா இந்தியாவில். என் இந்திய தேசத்தில் தீவிரவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை ஒழித்து கட்டினால் மட்டும்தான் என் இந்தியா முழுமையான சுதந்திரம் பெறும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். அவன் பேசிக்கிட்டே இருக்கான் பாருங்க ஒருத்தவன். அவனுக்கு சவுதின்னா என்னன்றதை சொல்லுங்க. மக்கா மதினான்னு ஓடுறீங்களே, அங்க தாண்டா அடிக்கிறான் ஈரான்காரன். அங்க தாண்டா குண்டை வெடிக்கிறான் ஈரான்காரன். அவன் முஸ்லீமு. உன் புனித தலம் கேடுகட்டு போயிடுச்சா? பைத்தியம் தேய்ச்சி போடா. உன் அரசியலுக்கு புண்டமாவனே. உன் அரசியலுக்கு நாள் கிடையாது. சரியா? உன் அரசியலுக்கு நாள் கிடையாதுடா புண்டமாவனே. எப்படியா நீ தீவிரவாதி தான். என் இந்திய திருநாட்டில் மிகப்பெரிய தீவிரவாதி நீ மட்டும்தான்டா. என்னை நீ கேவலமாக பேசு, அசிங்கமாக பேசு, என்ன வேணாலும் பேசு. புரியுதா? உன்னை விட ஒரு கேவலமான பிறப்பை இவ்வுலகத்தில் நான் பார்க்கவே இல்லை என்று சொல்லி முடிக்கிறேன். அவ்வளோதான். என்னது டே கண்ணாடியா? ஆடங்க குளுசு. நீ யாரோ சரியா? நீ தீவிரவாதிய இயக்கத்துடைய கைக்கூலி. சரியா? நீ என்ன வேணாலும் பேசு.
பைத்தியக்கார புண்டை. இஸ்லாமிய நாடுக்கு மேலே ஈரான் வந்து தாக்குதல் பண்ணுது அப்படின்னா, தாக்குதல் பண்ணுற இஸ்லாமிய நாடெல்லாம் என்ன இஸ்லாமியர் கிடையாதா? அவன்லாம் என்ன வந்தேறிங்களா? அவன்லாம் ஆர்எஸ்எஸ் காரனா? சவுதி அரேபியா, துபாய், பெஹ்ரின் எசட்ரா சவுதி எல்லாருமே வந்து வந்தேறிங்களா? அவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் காரங்களா? அட பைத்தியம், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கலாம்டா, பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கலாம்டா. ஒட்டு மொத்த பைத்தியங்களும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு கிடக்குறீங்களாடா, கேவலமாக வாழ்ந்துட்டு கிடக்குறீங்களா? உங்களால் எங்கடா கொண்டு போய் அடைக்கிறது? உங்களுக்கு அவ்வளோ பெரிய மதவெறி இருந்துச்சுன்னா ஏடா வெளிப்படையாக சொல்லுங்களாடா, நான் வந்து இஸ்லாமியர், நான் வந்து பாகிஸ்தான்காரன் அப்படின்னு சொல்லுங்களாடா, ஈரான் ஈராக்கு அப்படின்னு சொல்லுங்களாடா. ஏன்டா இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு கிடக்குறீங்க? ஏன்டா மறைமுகமாக எங்களை வந்து சாவடிக்கிறீங்க? எங்களை வாழ விடுங்கடா. என் அண்ணன் தம்பி கூட போயிருக்காங்கடா, அவனை காப்பாற்றுறதுக்காக நான் அந்த நேரலை போட்டு கிடக்குறேன்டா. கபோதி பையா, டே நீ யாரடா தாக்குற? ஈரான் வந்து இஸ்லாமியத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னா நீ ஏன்டா போராடுற? தமிழ்நாட்டில் ஏன்டா போராடுற? நீ ஏன்டா போராடுற? பைத்தியக்காரன், லவடைக்க பால் பைத்தியம். உங்களுக்கெல்லாம் புரியாதுடா டே. உங்களுக்கு உலக அரசியல்ன்றது என்னன்னே தெரியாது. எல்லாருமே தீவிரவாதிகளாக மாற்றி வைத்திருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் பார்த்தோன்னா இங்கே என்ன விஷயம் ஏது விஷயம்னுமே தெரியாது. ஆனால் இவனுங்க பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தீவிரவாதத்தையும் தமிழகத்தில் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக அமைப்புகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவே கட்சி நடத்துகிறார்கள். அதற்கு ஆதரவாக ஆளுங்கட்சியாக ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இவ்வளோதான் விஷயம், வேற ஒரு விஷயமும் கிடையாது. நிறைய உண்மையை சொல்லிட்டேன். உங்களை ஏற்றுக்க முடியுதுன்னா ஏற்றுக்குங்க, இல்லை கடந்து போகிற மாதிரி இருந்தால் கடந்து போய்க்குங்க. ஈரான் யார்? இஸ்லாமிய நாடு தானே. ஈரான் யார்? எதுக்குடா போராடுறீங்க? இஸ்லாமிய நாடு ஈரான். அடங்கு ஒக்கால ஓடிங்களா உங்கள் உம்மால அப்படின்னு சொல்லி என்னால் பேச முடியும். நீ யாரடா அடிக்கிற? இஸ்லாமிய நாட்டை தான் அடிக்கிற. ஏன்டா அடிக்கிற? அமெரிக்காவுக்கும் உனக்கு ஆதரவு தரான். அப்புறம் உனக்கடா ஆதரவு தருவான்? ஏய், அவன் அழிஞ்சா அழியட்டும், அழியாமல் போட்டுண்டா. பைத்தியக்கார லவடைக்க பால். சவுதி மீது ஈரான் தாக்குதல் நடத்திய வீடியோவை பார்த்த பிறகு ஒரு இஸ்லாமியராக நீ என்னை வந்து கேள்வி கேட்குறன்னா, பைத்தியக்கார புண்டமாவன் நீ எப்படா என்ன நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்க முடியலையே. இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் தெரியலையே. அட பைத்தியக்கார லவடைக்க பால். அழிக்கிறவன் இஸ்லாமியரை அழிச்சுக்கிட்டு கிடக்கிறான். பைத்தியக்கார புண்டைங்க பாவானுங்க வந்து பதிவு போட்டு கிடக்கிறானுங்க. தமிழகத்தில் ஒரு அரசியலை வந்து இவனுங்க வந்து இஸ்லாமியர் ஓட்டுக்காக பிச்சை எடுத்துட்டு கிடக்கிறானுங்க. அந்த பிச்சைக்கு எச்சைத்தனமாக இங்கே அரசியல் நடத்துகின்ற கபோதிங்க இதை உணர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை சுமைகின்ற தாய் தமிழ் மண்ணுக்கும் கோடான கோடி நடிகளுடன் இந்த நேரலை முடித்துக் கொள்கின்றேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இஸ்லாமியரையும் நீ நம்பினால் அது தவறான ஒரு செயல். இங்கே இருப்பவன் அனைவருமே தீவிரவாதிகள். திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனை நபர்களும் தீவிரவாத அமைப்போடு தொடர்பில் உள்ளவர்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வாழ்க பாரதம், வளர்க தமிழ்நாடு. ஜெய்ஹிந்த்.